வீட்டுக்கு 1,00,000 கொடுத்தாலும் இந்த தேர்தலில் திமுக உறுதியாக தமிழ்நாட்டு மக்களால் உறுதியாக தோற்கெடுக்க போகுது. அந்த பயத்தில் தான் போச்சர்ஸ் மாதிரி சில கட்சிகள் எல்லாம் பிடிச்சிருக்காங்க. அதை சில பேர் ஊடகங்களில் பார்க்குற அது பெரிய ராஜதந்திரமாக பேசுகிறார்கள். அதெல்லாம் படநாயகத்தின் வெற்றி தானே தவிர அது முதல்வருக்கான வெற்றி அல்ல. ஓபிஎஸ் வந்து 3.0 ஒன்று சொல்லியிருக்காரு சார். 1.0 தர்ம யுத்தம் நடத்துறாரு. தர்ம யுத்தத்தை தர்மர் நடத்தணும் இல்லை? அண்ணன் ஓபிஎஸ் அன்னை தர்மராக நினச்சி கொண்டு அன்றைக்கு ஆரம்பித்த ஆட்டம் 2.0 அதெல்லாம் என்ன சொல்லுவார் அவர் கேட்கிட்டா, அதை வந்து பெரியவர் குருமூர்த்தி சொல்லி தான் நான் பண்ணேன்னு சொல்கிறார். சுயபுத்தி இருக்காதான்னு தெரில. 2.0 அன்றைக்கு சொன்னார். தர்மயுத்தம் 2.0 நான் வந்து நமது முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் அவர்களும் சகோதரர் மனோஜ் பாண்டியன் அவர்கள் சொல்லி தான் ஆரம்பிச்சிருந்தேன். இப்போ 3.0 யார் சொல்லி ஆரம்பித்தார் என்று தெரியவில்லை. இது அவருக்கு உண்மையிலேயே இது நல்ல பாடத்தை போட்டும். ஏன்னா தர்ம யுத்தத்தை தர்மம் நடத்தணும். அதர்மவாதிகள் நடத்தினா அது அதர்மத்தில் தான் அவர்களுக்கு முடியும். அதாவது போய் முடியுது. எங்கே போய் சேர்றாங்க? துரியோதன கூட்டத்தில் போய் சேர்றாங்க. அதான் உண்மை. சார், நீங்கள் மாநில அரசியல் ராஜ்யசபா அங்கே ராஜ்யசபா போட்டிடுங்களா இல்லை சட்டசபையில் போட்டிடுங்க? நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், சட்டசபை தேர்தலில் நான் போட்டியிடவில்லை. ராஜ்யசபா உறுப்பினர் பதவிக்கும் நான் கேட்கவில்லைன்னு சொல்லிட்டேன். ஏதோ ஊடகத்தில் ஏதோ செய்திகள்லாம் வருது, நான் கேட்கவும் இல்லை. யூகத்துக்கெல்லாம் நம்ம போய் சொல்ல முடியாது. நாங்கள் அதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கே வைக்கிறேன். பாஜக கூட்டணியில் நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கிறோம். நான் பாஜக தலைவர்கள்ட்ட திமுகவை வீழ்த்த அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அடியில் இணையணுங்கிறது தான் டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்களின் விருப்பம். அதற்கு 21 நான் நட்புக்கரம் நீட்டினேன். அப்பொழுது முடியாமல் போனது. இப்பொழுது அது நிறைவேறியிருக்கிறது. அம்மாவின் தொண்டர்கள் 99.9% ஒரு அடியில் இணைந்து எங்களுக்குள் இருந்த மனமாச்சரியங்கள் எல்லாம் மறந்துவிட்டு அம்மாவின் ஆட்சி கொண்டு வர வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமைய வேண்டும் என்பதற்காக எல்லாம் ஒன்றிணைந்திருக்கோம். உங்களுக்கு தெரியும், யாரோ ஒரு சிலர்